திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் புதிய மருத்துவமனைகள் துவக்கப்பட்டாலும் அவற்றிற்கான மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்களின் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படாமல் இருப்பதை மருத்துவர்கள் கடுமையாக எதிர்த்தனர். சமீபத்தில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளும் 4 பழைய கல்லூரிகளும் இணைக்கப்பட்டு ஜூனியர் ரெசிஸ்டன்ட் பணியிடங்கள் ஆட்குறைப்பு செய்யப்பட்டு மருத்துவர்கள் புதிய கட்டிடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஆனால் அந்த மருத்துவமனைகளில் எந்த துறைக்கும் தேவையான பணியிடங்கள் இன்னும் உருவாக்கப்படவில்லை என அவர்கள் கூறினர். வேலூர், தூத்துக்குடி போன்ற இடங்களில் திறக்கப்பட்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளிலும் இதே நிலை நீடிக்கிறது. புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படாமல் பழைய மருத்துவமனைகளில் இருந்து மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் மாற்றப்பட்டு பணியமர்த்தப்படுவதை தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் கடுமையாக எதிர்க்கிறது. மேலும் அரசு தேசிய மருத்துவ ஆணைய விதிகளை காரணம் காட்டி ஆட்குறைப்பு செய்வதாக கூறினாலும் நிஜத்தில் அரசு மருத்துவமனைகள் விதிகளுக்கு பிறகும் 3 முதல் 4 மடங்கு அதிகமாக நோயாளிகளை தினசரி சிகிச்சை அளித்து வருவதாக மருத்துவர்கள் விளக்கினர். உதாரணமாக 100 MBBS சீட்டுகள் உள்ள மருத்துவமனைக்கு 420 படுக்கைகள் போதுமான நிலையில் தற்போது 800 முதல் 1000 வரை படுக்கைகள் பயன்படுத்தப்படுகின்றன. தினசரி 800 புறநோயாளிகள் பார்ப்பதால் போதும் என்ற நிலையில் சுமார் 2000 பேர் வரை சிகிச்சை பெறுகின்றனர். மொத்தத்தில் மாநிலத்தில் 24,000 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் தற்போது சுமார் 12,000 மருத்துவர்கள் மட்டுமே செயல்பட்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ஆகவே பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவர்களின் ஆட்குறைப்பை அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், புதிய மருத்துவமனைகள் துவங்கப்பட வேண்டுமானால் அதற்கான பணியிடங்கள் முதலில் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் தவிர வேறு வழியில்லை என தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. சீனிவாசன், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம். சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை